கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாகும் 1 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகால வேளையிலே யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இந்த புதிய நாளை நீங்க தொடங்குறீங்களோ, உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் நல்லது செய்வார், என் வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி தருவார், என்னை மீட்டெடுத்தவர் அவர்தான், என்னை ஆசீர்வதிக்கிறது அவர்தான், என் குடும்பத்துக்கு சமாதானம் தருகிறவர் அவர்தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் நல்லவர். பல சூழ்நிலை பல கோடி ஜனங்கள் ஒரே நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே எத்தனை நாடு இருக்கோ எல்லா நாட்டிலுமே ஒரே நேரத்திலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி 24 மணி நேரம் பூமியில இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எல்லாருடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் பார்த்து எந்தெந்த காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ, நம்ம எல்லா ஜெபத்துக்கும் தேவனுக்கு சித்தமான ஜெபமா இருந்துச்சு அப்படின்னா உடனே பதில் வரும். சில குடும்பத்திலே ஜெபிப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட காரியமா இருக்கும். அதை நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அப்பா நான் இப்படி யோசிக்கேன், உமக்கு பிரியமா? அதை நம்ம கொஞ்சம் கேட்கணும். ஒன்றும் இல்லை, செல்போனை நம்ம வேற யார்ட்டையாவது பேசணும். அவங்க தமிழ் அப்படின்னா தமிழ்ல பேசுவாங்க, இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுவாங்க. நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அதுக்கு ஒரு லிமிட் உண்டு. ஆனா பரலோகத்தில் உள்ள பிதாவிட்ட நம்ம பேசும்போது அவர்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எந்த காரியத்துக்காக பேசணும். ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரு பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஜெபத்தை கர்த்தர் உடனே அங்கீகரிப்பார். ஒரு சின்ன பிள்ளைக்கு இது வேணும்னு சொல்லி பரலோகத்துல தேவன் பார்ப்பார். இப்போ பெரியவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வீடு எத்தனை லட்ச ரூபா இருக்கும்? ஒரு 20 லட்ச ரூபா, இல்ல ஒரு 30 லட்ச ரூபா, இல்ல ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் யாரு எந்தெந்த சூழ்நிலை எந்த நாட்டுக்குள்ளேயும் ஜெபம் பண்றாங்க எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நான் இக்கட்டான சூழ்நிலை ஜெபம் பண்றேன், ஏன் ஜெபத்துக்கு உடனே பதில் வருமானா வரும். ஒரு மனுஷன் கடைசி ஸ்டேஜ்ல இருக்கான், சாக போற ஸ்டேஜ்ல இருக்கான். நான் பூமியில வாழ்ந்த காலத்துல நான் உண்மையா வாழலையே, நான் இயேசு ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல உடைக்கப்பட்ட சூழ்நிலையோடு ஜெபித்தால் அந்த ஜெபத்துக்கும் உடனே பதில் வரும். நான் இன்னும் வாழணும்னு நினைக்கேன், நான் தீர்காயுசோட வாழ நினைக்கேன், உங்க சித்தம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கும் பதில் வரும். காலம் கடைசியா இருக்கு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இக்கட்டு நாளிலே நெருக்கடியான சூழ்நிலை. சில குடும்பத்துல துன்பம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, சில வீட்டுல சில தாய்மார்கள் வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா அது மாமியார் மூலியமா இருக்கலாம், கணவர் மூலியமா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீடா இருக்கலாம், வேலைக்கு போற இடமா இருக்கலாம். பல சூழ்நிலை நம்ம சொல்லலாம், நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருப்பாங்க. சில குடும்பத்துல துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தாச்சுன்னா போதும், நிம்மதியா இருக்காது, ஒரே வேதனை தான் இருக்கும். அப்ப 2 விதமான காரியங்கள் உண்டு. நெருக்கப்படுகிற சூழ்நிலை உண்டு, துன்பப்படுகிற காரியம் உண்டு, வேதனையோடு வாழ்கிற ஜனமும் உண்டு. இக்கட்டு காலத்தில், இக்கட்டு நாளிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இக்கட்டான நாள் இருக்கு, இக்கட்டான காலம் இருக்குப்பா. எனக்கு இவ்வளவு ரூபா கடன் இருக்கு, என் வீட்டுல என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல கஞ்சொல்லி பல மெத்தட்ல பல இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல இக்கட்டான சூழ்நிலை இருக்கா, இக்கட்டான நாளா இருக்கா,
கர்த்தர் அரணான கோட்டையா இருக்கிறார். பாதுகாப்பான எல்லா விதமான வாசல் திறப்பார். ஆனா நம்ம கர்த்தரை எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நல்லவர். என் குடும்பத்துல இன்னைக்குள்ள உபத்திரத்தை மாற்றி தருவார். என்னுடைய வாழ்க்கையில நான் பல சாட்சி சொல்ல முடியும். நான் உயிரோட இருக்குது தேவனுடைய கிருபை மட்டும்தான். தேவனர்ல எப்போ மினிஸ்டர் இருக்கா, அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஏன் தேவனுடைய கிருபை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, 2008 உடம்பு சரியில்லாமல் வந்துச்சு. டாக்டர்கிட்ட போனேன், பிழைக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா நான் உயிரோட இருக்கேன். வியாபாரத்தில் ஒரு 50 விதமான மாந்திரியம் செஞ்சு நான் சாகணும்னு சொல்லியே மாந்திரியம் பண்ணாங்க. இன்னைக்கு வரையும் நான் உயிரோட இருக்கேன். ஆனால் எனக்கு மாந்திரியம் பண்ண செத்து போயிட்டான். ஊழியத்தில் வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது இவனை அழிச்சிடணும் அப்படின்ட்டு சத்துரு பல மெத்தடில் போராடிட்டு தான் இருக்கான். ஆனால் நான் உயிரோட தான் இருக்கேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய கிருபை மட்டும்தான். கர்த்தர் நல்லவர். 24 மணி நேரம் ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு. எவ்வளவு கிருபை! காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே புதிய நாளை தந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள 1000 காரியம் இருக்கு. நமக்கு புது அபிஷேகம் தருகிறார், புது கிருபை தருகிறார். அதிக அளவில் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் எல்லாமே நமக்கு தருகிறார். நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற கர்த்தர் நல்லவர். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை இருக்கு, தாங்க முடியல பிரதர், எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அரண் அப்படின்னாலே அந்த இடத்துக்குள்ள யாரும் உள்ள வர முடியாது. அரணான கோட்டை. அப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நமக்கு பாதுகாப்பான ஒரு கோட்டையா இருக்கிறார். சத்துரு உள்ள வர முடியாது. காலையில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு, இந்த பிரச்சனை எப்படியாவது மாறிடுமா 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 சொல்லி படபடன்னு அடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் கடன்ல நிறைய கஷ்டப்பட்டனால என் இருதயம் எப்படி துடிக்கும், நான் எவ்வளவு வேதனை போடுவேன், எவ்வளவு சோர்ந்து போயிருப்பேன், எவ்வளவு பாரத்தோடு இருப்பேன், எவ்வளவு நெருக்கத்தோடு இருப்பேன். எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதை போல வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிப்பேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் ஆபத்து அதிகமா வருது. நம்ம எப்படி தெரியுமா வாழணும்? அப்பா என் கூட நீங்க 24 மணி நேரம் இருங்கப்பா, என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி டெய்லி கூப்பிட்டுருங்க. வேற வழியே இல்லை. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. ஒரு ஜெபகுறிப்பு வருது, வீட்டுல 2 பேர் 4 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா சமாதானம் மட்டும் இல்லை, நிம்மதி மட்டும் இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி போய் பார்த்தா, ஒண்ணு பலவீனமா இருக்குங்க, இல்லைன்னா வியாதியா இருக்குங்க, இல்லைன்னா கடன் பிரச்சனைங்க, இல்லைன்னா கணவர் ரட்சிக்கப்படாம இருக்குங்க, இல்லைன்னா பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்குங்க, இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. சில வீட்டுலலாம் வெளியே சொல்ல முடியாம அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க யார்கிட்ட போய் சொல்ல? அப்போ ஒரு குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, இக்கட்டான சில காரியங்கள் உண்டு. அது வெளியே தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும், அவங்களோட பர்சனல் வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தா தெரியும். அது இக்கட்டு காரியமா இருக்கும். நெருக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கும், ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையா இருக்கும், ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, எல்லாராலும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல தரித்திரமா ரூபாயே இருக்காது, வறுமையில இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் அப்படி நிறைய வீட பார்த்துருக்கேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லையும் போய் பார்ப்பேன், அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறான்னு சொல்லி நான் நேராக போய் பார்ப்பேன். சில வீட்டிலலாம் கையில் 1 ரூபா கூட இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தெல்லாம் பார்த்துருக்கேன். காலம் கடைசியா இருக்கு. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அவர் தான் நமக்கு அரணான கோட்டை. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்தா போதும். இந்த பூமியில கடைசி வரிய கர்த்தர் கூட இருப்பார், என் கூட கர்த்தர் கூட இருப்பார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்தா போதும். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன், யாருனாலும் நம்ம சொல்லிக்கலாம். அவங்க வாலிப வயசுலே தேவனை சார்ந்திருந்தால், சிருஷ்டிகரை சார்ந்திருந்தால்,
இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருந்து கையில பைபிள் எடுத்து வாசித்து அவருக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சாச்சுனாலே 90% பிரச்சனை வராது. நிறைய குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாலிப வயசுல அம்மா அப்பா வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க. இஷ்டம் போல சில குடும்பத்துல வெளியில கிளம்பி போயிடுவாங்க. சில குடும்பத்துல கட்டடிச்சு எங்கேயோ வண்டி போகும், எல்லாம் நடக்கும். சில குடும்பத்துல கேமு, சில குடும்பத்துல களியாட்டுகள், சில குடும்பத்துல மதுபான அடிமை, போதை காரியங்கள், ட்ரக் அடிக்ட், ஊசி போடுறீங்க. சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், எத்தனையோ விபச்சார அடிமை, எத்தனையோ பாவத்துல போய் சிக்கி கொள்றாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி இருந்தால் அவன் எந்த பாவத்துக்குள்ளேயும் போக மாட்டான். யோசேப்பை போல. ஏன்னா பழைய ஏற்பாடுல நமக்கு ஒரு சாட்சி இருக்கு. யோசேப்பை போல கர்த்தரை நம்பும் போது ஒரு மனுஷன் தவறான வழியில போக மாட்டான். சரி, இக்கட்டான நாள் ஏன் வருது அப்படின்னா, சத்துரு ஏதாவது கொண்டு வரானா கர்த்தர் கூட வந்து நமக்கு விடுதலை செய்வார். அதுக்கு தான் சொல்லிட்டாரு அரணான கோட்டை அப்படின்ட்டாரு. அரணான கோட்டைன்னா கர்த்தரை நீங்க நம்பிட்டீங்களா? இன்னைக்கு காலைல நீங்க கர்த்தரை நம்புறீங்களா? நீங்க எந்த சூழ்நிலையும் சரி, அது நெருக்கமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், வீட்டுக்குள்ள வேதனைப்படுத்துற மாதிரி பல காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கோட்டையா இருக்கும்போது, அரணான கோட்டையா இருக்கும்போது, பாதுகாப்பான கோட்டையா இருக்கும்போது உங்களை யாரும் கை வைக்க முடியாது. அதே நேரத்துல நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா அவருக்கு தெரியும். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நம்புறாங்களோ, இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு தெரியும் என் பிள்ளைகள் என்னை நம்பிட்டு இருக்கு. அவருக்கு தெரியும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்களாம் ஃப்ரெண்டை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. அம்மா அப்பாவை நம்ப மாட்டுக்காங்க. வேற யாரையோ தெரியாத ஒரு நபரை நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா, வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, அம்மா அப்பாவை நம்ப மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்து சர்ச்சில் போய் ஞாயிற்றுக்கிழமை போய் ஜெபம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருதயத்தில் பார்த்தா வேற யாரையோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், தேவையில்லாத ஒரு நபராக இருக்கலாம், தேவையில்லாத காரியமாக இருக்கலாம். அந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் தான்ப்பா. இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு தெரியும், அவர் பாதுகாப்பு தருவார். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பிட்டான் அப்படின்னா அதுவும் அவருக்கு தெரியும். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால இன்னைக்கு செய்தி உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நிறைய குடும்பத்துல நினைப்பாங்க, ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறணும். ஆனால் நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை 24 மணி நேரம் சார்ந்து கொண்டால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். 24 மணி நேரத்தில் என்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, காலையில் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் பகல் நேரத்தில் சில பணம் தேவைப்படும், சில குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சில வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும். என்னையும் சேர்த்து தான் போதுமா? அதனால சில வீட்டில் பகல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷன்ட்ட போய் இங்கேயும் அங்கேயும் நிற்கும் போது தான் பிரச்சனை, ஆபத்து நிறைய வரும். கர்த்தரை நம்பி இக்கட்டான சூழல் இருக்குப்பா, எனக்கு மாற்றி தாங்க, நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவரை நாம் சார்ந்து கொண்டால் 90% பிரச்சனை உடனே முடிஞ்சிடும். அதை ஏன் நம்ம சொல்லி தர வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்துல பகல் நேரத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. சில வீட்டுலலாம் என்ன செய்யணும் தெரியாம பேசாம டிவி போட்டுருவாங்க, இல்லைன்னா செல்போன் ஆன் பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, தேவையில்லாத படம் பார்த்துட்டு இருப்பாங்க, தேவையில்லாத நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியாவது நிம்மதி கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை நம்பினால் சமாதானம், கர்த்தரை நம்பினால் ஆசீர்வாதம், கர்த்தரை நம்பினால் தீர்காயுசு எல்லாம் உண்டு. அதனால நம்ம இதயத்தில் நம்ம என்ன யோசிக்கும் தேவனுக்கு தெரியும். ஏன்னா நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படும் போதுதான் இங்கும் அங்கும் ஓடிட்டு இருப்பாங்க. லோன் கிடைக்குமா, இஎம்ஐ கிடைக்குமா, வேற ஏதாவது ஜொல் லோன் வைக்கலாமா, வேற ஏதாவது குழுக்குள்ள பணம் கிடைக்குமா சொல்லி பல இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும். காலையில எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் பகல் நேரத்துல பார்த்தா வெளியில போயிடுவாங்க. இன்னைக்கு காலை வேலை செய்தின்னு தெரியுமா, இக்கட்டான நாளா இருக்கா, காலையில முழங்கால் போட்டு, அப்பா உண்மையிலே எனக்கு இக்கட்டான நாள் தான்ப்பா இருக்கு, எனக்கு மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. ஒரு வீட்டில் ஜெப குறிப்பு வந்துச்சு, என் மகளுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, பணம் இன்னும் கிடைக்கல, வருத்தத்தோடு சொன்னாங்க. ஒரு குடும்பத்தில் என் கணவர் ரட்சிக்கப்பட்டாரு, ஆனால் கடனில் நாங்கள் இருக்கிறோம், கடன்காரங்க வரும்போது என் கணவர் பயப்படுறாரு, நிறைய நேரத்தில் பயப்படுறாருன்னு சொல்லி வேதனையோடு சொன்னாங்க. அப்போ என்ன செய்தி அப்படின்னா,
ஒரு குடும்பத்துல கடன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடுது. பிள்ளைக்கு திருமணம் முடியலன்னு சொல்லி தகப்பனுக்கு பயம் வந்துடுது. ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்க முடியலன்னா அவங்க இருக்கிறவங்களுக்கு பயம் வந்துடுது. அப்போ பணம் எல்லாருக்கும் தேவைதான். நம்ம கர்த்தரை நம்பி, அப்பா தேவையில்லாம ஒரு ரூபா கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். இன்னைக்கு என்னென்ன தேவை இருக்கு அவருக்கு தெரியும். அவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசீர்வதிங்க. அவங்களோட சிரசின் மேலே ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ மகிமையின் ஆவியானவரே உங்க பிள்ளைகள் மேல தங்கிருங்க. ரட்சிப்பின் வசதாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நடப்பு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தப்படுதுங்க. சத்ருக்கள் மேற்கொள்ள அபிஷேகம் நடப்பு ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம் மட்டும் காண்டாமிருத்தத்துக்குள்ள தாங்க ராஜா. கிருபின் வரலாம் நிரப்புங்க. ஞான வரலாம் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்பு ராஜா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவி உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று சொல்லி குமாருடைய ஆவிலாம் நிரப்பி ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்தவங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஒவ்வொரு குடும்பம் முத்திரை போடப்பட்ட ராஜா. புதிய நாளிலும் என்னோட ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. முன்னும் பின்னுமா தேவதனிப்படும் ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் இடையிருக்காங்களோ, யாரெல்லாம் வாகனத்தில் பொறுப்படுவாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. காலேஜில் தங்கி படிக்கிறாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் காலையில் விவசாயத்துக்கு போகிறாங்க. காலையில் டிரைவிங் லைன் பொறுப்புறாங்க. காலையில் போர்டு தொழில் பொறுப்புறாங்க. காலையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க. செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க. அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. தலைவர் ஜெபிக்கிறாங்க. டாக்டர் ஜெபிக்கிறாங்க. நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தரோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரக்கூடாதுப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உண்மையாக வழக்கத்தை கிருபை செய்யுங்க. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அழைத்தீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்திலே தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமறிய ஆசுறீங்க. மாசம் இருக்காங்க. தாயமில்லை மாசுறீங்க. டெலிவரி கொடுக்குறாங்க. கர்த்தர் கூட இருங்க. திருமணம் வேண்டாம்னு சொல்லி வாலிபுகள் நிறைய பிள்ளைகள் வேண்டாம்னு சொல்றாங்கப்பா. அது எல்லா தடையெல்லாம் நீக்கி திருமண வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் ஐக்கியம் இல்லாம இருக்காங்க. அடிக்கிறாங்க. சந்தேகம், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, அந்த வீட்டில் என்னென்ன கிரியை இருக்கும் அந்த எல்லா செத்த கிரியும் அழிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் மீட்டெடுக்கணும்ப்பா. எந்த குடும்பத்திலே தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இப்பவுமே சந்திக்கணும்ப்பா. அந்த வீட்டில் இருக்க எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றிட்டாங்க. நிறைய குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த எல்லா உபத்திரத்துல மாட்டித்தாங்க. இன்னைக்கு சில குடும்பத்துல அர்ஜென்டா பணம் கட்டணும்ப்பா. அந்த தேவையில் கர்த்தர் சந்திக்கிறாச்சா. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமா விடுதாங்க. எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா பலவீனத்திலும் நீக்கி கர்த்தர் பூரண சுகம் தாங்க. இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட ஆசீர்வதிக்க வேண்டும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. இந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்தப்பா. அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி இந்த வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீ பலுகி பெருகுவா என்று வேதம் சொல்லியிருந்தப்பா. அப்பா எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதா. இந்த நாளையும் நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைக்குள்ள வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்துவிடும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ தேசத்துல நீதிருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். பலவீனத்தோடு இருக்காங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி கர்த்தர் பூரண சுகம் தாங்க. உங்க நாம மட்டும் மேம்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. தேவனுக்கு தெரியும் இன்னைக்கு என்னென்ன உபத்திரம் இருக்கு. தேவனுக்கு தெரியும். உங்க வீட்டில் எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாற்றி தருவார்.
சோர்ந்து போகாமல் தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீ ஜெபிக்க விரும்பினால் 93630418 நம்பர் கொண்டால் நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்கள் ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துவார்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.